காலையில இருந்து எங்க அம்மா ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்கல. சீ, பவர் வேற கையமையா கத்திட்டு கிடக்கு வேற. ஒரு காப்பியா டீயா காலங்கத்துல குடிச்சிருந்தா கொஞ்ச நேரம் கம்முன்னு கிடந்திருக்கும். ஆனா எங்க அம்மா என்னடனா இன்னைக்கு எதுவுமே போட்டு கொடுக்காம வச்சிருக்கு. சரி, என்ன சமைச்சிருக்குன்னு பாப்போம். நாமளாவது எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இதுக்கு மேல வவுறு தாங்காதுப்பா. வாய் பேசாம வீராப்பெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. முதல்ல வவுத்த நிரப்புவோம், அப்புறம் இது வந்தாலும். என்ன பூரா பாத்திரமா கழுவி கவுத்து வச்சிருக்கு. சமையல் செஞ்ச மாதிரி இல்லையே. எல்லா பாத்திரமா கழுவில வச்சிருக்கு. எதுவுமே சமைச்சு வச்சது காணோம். என்ன இது உலக அதிசயத்துல இது ஒரு எட்டாவது அதிசயமெல்லாம் கிடக்கு. வீட்டுல எதுவும் சமைக்காம கிடக்கா? ஒரு வேலை நான் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க தாய் கிழவி ஏதாவது சமைச்சிச்சு பாத்திரத்துல வேற ஏதாவது மாத்தி உள்ள எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கோ. எனக்கு தெரியாம எங்கேயாவது ஒழிக்க வச்சிருக்கோ. இருக்கும் அப்படி பண்ற ஆளு தானே இந்த தாய் கிழவி. அதுக்கிட்ட போய் கேட்போம். எப்படி இருந்தாலும் காலை உணவுல கண்டிப்பா இந்த கிளவி சாப்பிட்டுருக்கும்ல. அப்படி இருக்கையில நமக்கு இங்க காலை உணவு காணாம போயிருக்கு. கண்டிப்பா இது கேட்டே ஆகணும். எங்கனா மறைச்சு வச்சிருக்கோம் இந்த தாய் கிழவி. இன்னைக்கு உண்டுல என்ன பண்றேன். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. ஏன் தாய் கிழவி, இந்த தாய் கிழவி, இந்த தாய் கிழவி கூப்பிட்டு கிடக்கும்ல, காதுல உள்ளியாக்கா. அடி சர்ப்பால யார பார்த்துட்டு தாய் கிழவி சொல்லுதுவா? இங்க வாட்டி தனியா எடுத்து போடுவேன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுமோ. ஏமா, பவர் பயங்கரமா பசிக்குது. எப்போ காலையில எழுந்து உடனே டீ காபி போட்டு கொடுப்பல. இன்னைக்கு என்ன டீயும் போடல காபியும் போடல. சரி அது விடு. கழுத ஏதாவது சமைச்சு வச்சிருப்ப சாப்பிடலான்னு போனா சமையல் கட்டில ஒண்ணுமே காணாம சாப்பிடறதுக்கு. பாத்திரத்தை பூராத்தி கழுவி கவுத்து வச்சிருக்க. எதுவுமே சமைக்கலையாமா? பவர் வேற கையமையா கத்திட்டு கிடக்குமா. ஏதாவது சட்டுப்பட்டு செஞ்சு கொடு. ஆமா டீ, உனக்கு 3 நேரம் வாய் குடிச்சு ஆக்கி கொடுத்து வச்சியா? குழப்பி ஏறி போய் கிடக்கு. நான் ஏன் நீ வச்சு வேலை கறியா? இனி மட்டும் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது பாத்துக்க. நானே சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லாம பழைய சோறு கஞ்சியை கரைச்சு குடிச்சிட்டு கிடக்கு. இங்க வந்து கத்திட்டு கிடக்குது பாரு. என்னது பழைய சோறா? ஆமா, ராத்திரி வச்சு சோறு மிச்சமா கிடந்துச்சு. அதுவே பழுதுல வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடலாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, வீட்டுல எந்த சமையல் பொருளும் இல்ல, சமைக்கிறதுக்கு எதுவும் கேஸும் இல்ல பாத்துக்க. என்னால இந்த மாதிரி அடுப்புல உட்காந்துக்கிட்டு 3 வேளை ஆக்கி உனக்கு கொட்ட முடியாது. உனக்கு வேணும்னா நீ சமைச்சு சாப்பிட்டுக்க, இல்லாதே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தின்பலாம். அந்த மாதிரி காசு வச்சிருந்தா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தின்னு. அம்மா அட சும்மா இருமா. அம்மா சும்மானே இங்க பாரு, வீட்டுல கேஸ் இல்ல, எப்படி சமைக்கிறதா சொல்லு பாப்பா. அடகு வச்ச காசுல அரிசி பருப்பு வாங்கியிருந்தாலும் சோறு ஆக்கி தின்னுக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணுவா? சொகுசா இருக்கிறதுக்காண்டி உனக்கு புடவை வாங்கிடுவா, வாயில நுழையாத பருப்புலாம் வாங்கி போட்டுருக்கோவா, அதை வச்சுட்டு பொங்கி திங்க முடியுமா? ஆளு அவளும் பாரு. ஆடி மாசம் இருந்த மாச்சி அம்மன் கோயில கூழ் ஊத்துவாங்கன்னு குத்த வச்சு உட்காந்துருந்தா டெய்லி கூழா குடிச்சுட்டு காலத்தை ஓட்டி இருக்கலாம். ஆனா இப்போ ஏன் கஷ்ட காலம், வீட்டுல திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பழைய சோறு தான் இருக்கு. இந்த ஒரு வேலைக்கு ஓட்டிட்டு மத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்? ஏமா சும்மா சொல்லாதம்மா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு நீ வந்து சாப்பாடு செஞ்சு விட்டு எங்கன்னா பதுக்கி வச்சிருக்க. ஆமா கூறக்கட்டவளே, நான் என்ன பொதியில வச்சிருக்கேன் பதுக்கி வைக்கிறதுக்கு. ஆளே மூஞ்சி பாரு. நானே உன் கண்ணு எதிர தானே உட்காந்து பழைய கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கேன். படுத்தாம இங்க பா. எனக்கு இப்ப பசிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணி வேலைக்கு போய் சம்பாதிச்சு துட்டு கொடுத்த மாதிரியா நான் உனக்கு சோறு வந்து ஆக்கி கொட்டாத மாதிரில பேசிட்டு கிடக்கேன். ஓ, தின்றது நான் ஓசி சோறுன்னு குத்தி காட்டுறியா? இதுல குத்தி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? நேரடி தானே சொல்லுது. என் மாவன் என் கூட இருக்கையில என் மருமக்காரி விதவிதமா செஞ்சு கொடுப்பா. வாய்க்கு ருசியை 3 வேளை சுட சுட ஆக்கி கொட்டுவா. நான் என்ன பேசினாலும் வாயை முடிக்க அமைதியா இருந்தவன். இன்னைக்கு என்னைய பார்த்து என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமாட்டி? எல்லாத்துக்கும் நீ தாட்டி. உன் பேச்சு கேட்டு நான் இந்த நிலைமையில உட்காந்து கிடக்கேன். இன்னைக்காவது பழைய கஞ்சி கிடைச்சிச்சு. நாளைக்கு திங்கிறதுக்கு எதுவுமே இருக்காதே. நான் என்ன செய்ய போறேன் எனக்கே தெரியல. வீட்டுல கண்ட அரிசி பருப்பு பூராதான் காலி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அத பீரோக்குள்ள காசு வச்சிருக்கல, கொண்டா அதை போய் கடையில போய் சாமான வாங்கிட்டாரு. நீ ஒரு ஈர வெங்காயம் புடுங்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீ வேலையை பாரு. இருக்கிற அந்த காசையும் உன்ட்ட கொடுத்து விட்டு அப்ப நான் இன்னும் நடுத்துல நிக்கணும். நாளைக்கு என்ன ஒண்ணா கூட என்னைய பாக்கிறதுக்கு நாதி இல்லாம இருக்கேன். ஏதோ சொந்த விட இருக்க போய் இங்க நான் உட்காந்து கிடக்கேன். வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும். இங்க ஒரு பால் கூட இல்லன்னு. இப்ப என்னதான் பண்ண சொல்லுது? பட்டினியா கடந்து சாகவா? நீ பட்டினியா கிடக்குன்னு எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பாரு, உன் புருஷனை பார்க்க போட்டு நீங்க பட்டினியா கடந்து சாகணும் உனக்கு என்ன தலையெழுத்தா? உன் புருஷன் பக்கமா போ, அவர் மனுஷனோட பேசி சகஜமா இருந்து எப்படியா சமாளிச்சு வாழ்க்கை ஓட்டிக்க. அதை விட்டு இங்க இருந்து என்ன என்ன பண்ண சொல்லுத? ஓ புரிஞ்ச போச்சு. கிளவி நம்மள புருஷ விட்டுனா துரத்தி விட்டுறது கண்டிப்பா இப்படி தோத்து போடாம வெட்டி விடுது போல இருக்கு. என்ன பண்ணனா எனக்கு தெரியும். நீ ஒன்னும் அறிவுரை சொல்ல தேவையில்ல. அடிமொழி கூறு கட்டவில்லை. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாம கிடக்கு சொல்லுறது கிடக்கே பெருசா இவதையா? உனக்கெல்லாம் 3 வேளை பட்டினியா கிடந்தாலும் நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன். காலங்கத்தால பழுது சாப்பிட்டுக்கிடுவோம். மதியானத்துக்கு என்ன பண்றது? ஆட அப்படியே பட்டினியா கிடந்தாலும் ராத்திரிக்கு ஒவ்வொரு கத்துமே. அப்ப என்ன பண்றது? அடுத்த வீட்டுல போய் கையாதி நிக்க வேண்டிய நிலைமையில நம்ம வந்துட்டுமே. இப்ப என்ன செய்ய? என் மவன் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏமா பாட்டிப்ப மாதிரி தம்பி என்ன பண்ணுதா? அவன் இன்னும் எந்திரிக்கலமா, தூங்கிட்டு கிடக்கா. அம்மா நீங்க என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? காலையில என்ன டிஃபனு? இட்லியும் கறி குழம்புமா? கறி குழம்பு வாசனையே வரலையே. கறி குழம்பா? ஏன் சொல்ல மாட்டுவா? எல்லாரும் கறியிலே இரு. அம்பிட்டு வெறி உனக்கு. இல்லம்மா கடையில என்னமோ கிண்டிட்டு இருக்கீங்களே, அதை கேட்டேன். அதுவா, இன்னைக்கு காலையில உப்புமா செஞ்சுட்டு இருக்கேன். என்னது உப்புமாவா? ரொம்ப தப்புமா. ஏமா
உப்புமா எதுக்குமா செஞ்ச? இந்த நீ வழக்கமா செய்வல நல்லா தூங்குறதுக்கு பொங்கல் போடுவியே, அதை போட்டுண்டா கூட ஏதோ வாயை பொத்திக்கிட்டு சாப்பிடுவேன். ஆனா உப்புமா என்னால வாயில வைக்க முடியாது, ரொம்ப தப்புமா. ஏட்டி உப்புமானே உங்களுக்கு தொண்டைக்குள்ள இறங்காதோ? அது நல்லா தண்ணி கிடக்கு. நல்ல காய்கறி எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அருமையா செஞ்சிருக்கேன் பாத்துக்க. அது சாப்பிட்டு கொடுக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஏமா காலங்கத்துல ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு வச்சா பரவாயில்ல. சரி கழுது அது இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு பூரி உருளைக்கிழங்கு செஞ்சு தரலாம்ல. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டுல பூரி உருளைக்கிழங்கு செஞ்சு. சரி டீ செஞ்சு தரேன். இத்தனை நாள் ஸ்கூலுக்கு அறக்க பறக்க எந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் சோறு தீக்கி குழம்பு ஆக்கி விட்டு 8 மணிக்கா பள்ளி கொடுத்து போவிய. அதனால செய்ய முடியல பாத்துக்க. இப்போதே மதிய நேரத்துல உனக்கு மாத்தி வைக்கிறாவுல, அந்த மாதிரி நேரத்துல நான் செஞ்சு தரேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியம் சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கு போறோம்ல, அங்க பாப்பாக்கு பிறந்தாலும் நீ பம்சனே அங்க பிரியாணி போடுவா. அதனால வீட்டுல சிம்பிளாவே இருக்கட்டுமே உப்புமா செஞ்சேன். ஐ பிரியாணி எம்மா எனக்கு லெக் பீஸ் வேணும்மா. சரி டீ வேணுன்றது சாப்பிடு. யார் என்ன சொல்ல போறா? லெக் பீஸ் தானே, அதெல்லாம் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரியா? சரிம்மா. ஏமா பம்சனுக்கு என்ன துணி உடுத்திக்க? உனக்கு தான் நிறைய பாவாடை தாமணி கிடக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒன்று பார்த்து போட்டுக்கட்டி. பாவாடை தாமணில இந்த வயசுலேயே போட முடியும் பார்த்துக்க. சுடிதார் இல்ல பிறகு கூட போட்டுக்கலாம். அதனால பாவாடை தாமணி பாவாடை சட்டை இந்த மாதிரி இந்த வயசுல போட்டு அழகு பார்த்துக்கணும். சரிம்மா. அப்ப நான் அன்னைக்கு கட்டணம் ரெட் கலர் மெரூன் கலர் மாதிரி ஒரு பாவாடை தாமணி அதே போட்டுக்கிறேன். சரி டீ. ஏம்மா பிரியாணி போடுவாளா கூட பிரெட் எல்லாம் வைப்பாவளா? எனக்கு பிரெட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்மா. வெப்பாக்கட்டே. ஏம்மா அப்படியே வீட்டுக்கு வரும்போது பார்சல் வாங்கிட்டு வரணும். எனக்கு பிரெட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். 10 நாள் வச்சிருந்து சாப்பிட்டாலே கேடாது பார்த்துக்கிடுங்க. இந்த மீன் குழம்பெல்லாம் ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா ருசியா இருக்கும்ல, அந்த மாதிரி பிரெட் அல்வாவும் 10 நாள் வச்சிருந்து சாப்பிட்டா இன்னும் ருசி அருமையா இருக்குமா. சரிட்டி சாப்பிட்டுட்டு சாப்பாடு கூட நம்ம எடுத்து வரலாம். சரியா? அங்க வந்து அதிகமா யாரும் ஆளுங்க வரமாட்டாவோ. நம்ம வீட்டு ஆளுங்க ரொம்ப முக்கியமான ஆள் மட்டும் தான் கூப்பிட்டுட்டு தான் சொன்னா. அதனால பிரியாணில சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ராத்திரியும் போட்டு கொண்டாடுவோம். சரியா? சரிட்டி மணி 8 போச்சு பாத்துக்க. போய் பல்ல அழிட்டு வந்து சாப்பிடு போ. தம்பியும் அப்படியே எழுப்பி விடுது. சரிம்மா. ஜம்மா ஃபங்க்ஷனுக்கு நாம மட்டும் தான் போறோமா, இல்ல நம்ம கூட வேற யாராச்சும் வரவளா? வேற யாரு? வசந்தியும் அவன் அவனும் வருவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுல நம்ம 3 பேரு. அப்ப வரலன்னு சொல்லிவிட்டாரு. அதனால நம்ம சாப்பிட்டுட்டு அவருக்கு சாப்பாடு நைட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவோம். என்னது அந்த சுபின் பையன் வரானா? அவன் வந்தாலே சும்மாவே இருக்க மாட்டானே. சரிவா நான் போய் பல்ல விளக்கிட்டு வரேன். நீங்க உப்புமாவை எடுத்து வைங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உப்புமா செஞ்சாலே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அப்படி என்னதான் அதுல கிடக்கு? அதுவும் ஒரு வகையா சாப்பாடு தானே, அதை சாப்பிடறதுக்கு இப்படி கிடக்குதுங்க. ராணி சமையல் ரெடியா? இந்த செஞ்சுட்டீங்க. உப்புமா தான் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. மதியானத்துக்கு உங்களுக்கு எதுவும் சமைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறீங்களா? இந்தாங்க உப்புமா சாப்பிடுங்க. மதியானத்துக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறோம்ல, அதனால நான் பெருசா எதுவும் சமைக்கலைங்க. சிம்பிளா இருக்கட்டுமே உப்புமாவே செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஓகே தானே? மதியானத்துக்கு சமைக்கல, எதுனா வெளியே பார்த்துக்கிடுவீங்களே? அதுக்கு என்ன, வெளியே தானே நான் ஏதாவது சாம்பார் சோறு லெமன் சோறு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வெறும் உப்புமா வச்சிருக்க, சட்டி எதுவும் அரைக்கலையா? வெறும் உப்புமாவை எப்படி சாப்பிட்றது? நான் என்னங்க பண்றது? 8 மணி வரைக்கும் கரண்டே இல்லை பார்த்துக்கிடுங்க. அதனால எதுவும் செய்யல. வேணும்னா சக்கரை தொட்டு சாப்பிடுங்க. ஏடி நான் என்ன சின்ன குழந்தையா உப்புமாவுக்கு சக்கரை ரொட்டி சாப்பிட்றதுக்கு? எனக்கு அதில் வேண்டாம், நான் இப்படியே சாப்பிட்டுக்கிறேன். என்னமோ நீங்க சாப்பிட்டா சரிதாங்க. என்னங்க இங்கனே உட்காந்துட்டீங்க? பின்ன அடிக்கடிக்கு எந்திரிச்சு வரதுக்கு ஆகுதா? இங்கேயே சாப்பிட்டு தட்டு கழுவு போட்டு கிளம்ப வேண்டியேன். அப்புறமேட்டுக்கு உப்புமா வேணும் தண்ணி வேணும்னு ஒருக்கா எழுந்திரிச்சு வரதுக்கு ஆகுதா? விடு, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன். வேலை மிச்சம்ல. சரி நீங்க சாப்பிடுங்க. வேணும்னா அந்த கடையெல்லாம் கிடக்கு, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சரிங்களா? நான் போய் உங்க மவனை எழுப்பி பல்லெல்லாம் விலைக்கு கூட்டியாடுறேன். நேரமாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் கிளம்பி போகணும்ல. நேரத்தோட போன மாதிரி தான் கொஞ்ச நேரம் நான் இருக்க முடியும். மத்தியானம் 12 மணி போல கேக் வெட்டதான் சொன்னாவோ. அதனால நம்ம இங்க சாப்பிட்டு விட்டு கிளம்புறதுக்கு எப்படி 10 மணி இங்கே ஆயிடும் போல இருக்கே. சரி நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு மதியானம் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ராத்திரிக்கு நான் எப்படி அங்கிருந்து சோறு கொண்டாந்துருவேன். அதனால நம்ம எல்லாரும் ராத்திரிக்கு அதே சாப்பிடுவோம். சரிங்களா? நீங்க எதுவும் வாங்கிட்டுலாம் வர வேண்டாம். சரி ராணி, எது வந்தாலும் ஃபோன் பண்ணு. சரிங்க. என்னங்க இந்தங்க தண்ணி. கொண்டா. நல்ல வேலை, ஒரு வாய் வைக்கும் போதே விக்குச்சு. தண்ணி இல்லாம எப்படா நினைச்சே. நல்ல வேலை கொண்டாந்துட்டேன். சாப்பிடும்போது தண்ணி வச்சு சாப்பிட்டா தானே. எத்தனை முறை சொல்றது? நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க, உங்க பிள்ளைகளும் அப்படிதான் நடக்கு. பழக்க தோசை ராணி, நான் என்ன பண்ண முடியும்? சரி சாப்பிடுங்க.